Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 11th physics quarterly exam உடைய important 5 mark question bank உடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 11th physicsல வந்து பகுதி 4ல் 5 5 மார்க் அட்டன் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்கை நல்லபடியாக படிங்க. இதோடைய தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துடைய கொஸ்டின் பேங்க் உடைய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். ஸோ நம்ம யூனிட் வைஸாக கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு சில யூனிட்டை மட்டும் டிக்டேட் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாகவே யூனிட் வைஸாக எதெல்லாம் முக்கியமான கொஸ்டினோ அதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் படிங்க. குவார்டர்லி எக்ஸாமில் 5 5 மார்க்குமே அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே வந்து பப்ளிக் எக்ஸாமில் வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் வந்து நிறைய எக்ஸாம்ஸில் எழுதியிருப்பீங்க. உங்கள் சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இப்போ யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏ நோட் ஆன் ட்ரையாங்குலேஷன் மெத்தடு, ரேடார் மெத்தடு. இப்போ நீண்ட தொலைவில் அடக்கக்கூடிய முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் டீட்டெயில் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர், பிழைகளுடைய பல்வேறு வகைகள் வந்து கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த ரூல்ஸ் ஃபார் கவுண்டிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், முக்கிய எண்ணுருக்களை கணக்கிடுவதன் விதிகள். மொத்தம் ஒரு 8 5 மார்க் கொடுத்துருக்கோம். அதோட 4 5 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். ஸோ தயவுசெய்து நல்லா படிங்க. யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி எக்ஸ்பிளைன் டீட்டெயில் த ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன். இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. வெக்டர் கூடுதலின் முக்கோண விதி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலர் அண்ட் வெக்டர் ப்ராடக்ட்ஸ், ஸ்கேலர் மற்றும் வெக்டர் பெருக்கல்களின் பண்புகள். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. டெரைவ் த கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன், மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடுகளை வருவிக்கவும். ஸோ இன்னும் இந்த பாடத்தில் மொத்தம் ஒரு 7 கேள்வி கொடுத்துருக்கோம். ஸோ இதை நல்லா படிங்க. இப்போ பாடம் 3, இந்த 3 பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், நேர்கோட்டு உந்தமாறா விதியை எழுதி நிரூபி. இதிலுடைய டெரைவேஷன் இருக்குது. ஸோ நல்லா படிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் த நியூட்டன்ஸ் 3 லா, நியூட்டனுடைய இயக்க விதியில் 3 விதிகளையுமே எழுதி அதோடைய முக்கியத்துவத்தை வந்து எழுதணும். அடுத்து டெஸ்கிரைப் த மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரெப்போஸ், எக்ஸ்பிளைன் த நீட் ஃபார் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு 9 கேள்விகள் இந்த பாடத்தை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் நம்ம பொது தேர்வுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் கொடுத்துருக்கோம். ஸோ தயவுசெய்து ரீட் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் யூனிட் டெஸ்ட்டும் எழுதியிருப்பீங்க, ஃபஸ்ட்டு மிட்டமும் எக்ஸாமும் எழுதியிருக்கீங்க. ஸோ நல்லா படிங்க. இதில் ஏதாவது ஒரு சில வினாக்கள் வந்து நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா ஸோ அதற்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து படிங்க. இதோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் இந்த ஃபிசிக்ஸில் வந்து நம்ம பகுதி 2 பகுதி 3ல் 6 2 மார்க் 6 3 மார்க் அட்டன் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் பேங்க் உடைய அப்டேட் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.